அமானுஷ்யமும் அதிர்ச்சியும் நிறைந்த ஒரு நள்ளிரவு நேரம். பழம்பெருமை வாய்ந்த தனுஷ்கோடி நகரத்தை கடுமையான புயல் ஒன்று தாக்குகின்றது. மணிக்கு 280 கிலோமீட்டர் வேகத்தில் கடுமையாக தாக்கிய அந்த புயல் ஒரு சில நிமிடங்களிலேயே அந்த நகரையே புரட்டி போட்டு துவம்சம் செய்து விடுகின்றது. அந்த நேரத்தில் 25 அடி உயரத்தில் அதி பயங்கரமான அலைகள் அந்த நகருக்குள் பாய்கின்றது. புயலுடைய கோரத்திற்குள் அந்த நகரம் சிக்கி தவித்துக் கொண்டிருந்த நேரத்தில் பாம்பனிலிருந்து தனுஷ்கோடிக்கு பயணிகள் ரயில் ஒன்று 6 பெட்டிகளுடன் அந்த பகுதிக்கு வந்து கொண்டிருக்கின்றது. அந்த ரயிலை அலைகள் அப்படியே சுருட்டி கடலுக்குள் இழுத்து அமுக்குகின்றது. கண்ணிமைக்கும் நேரத்தில் பயணிகள் அனைவருமே இறந்து போகின்றார்கள். கடல் அவர்களை விழுங்கி விடுகின்றது. அந்த தகவல் தொடர்பு சாதனங்கள் அனைத்தும் செயலிழந்து விட்டதால் கடலுக்குள் ரயில் காணாமல் போன தகவல் வெளி உலகிற்கு தெரியவே 2 நாட்கள் ஆகிவிட்டது. தமிழகமே அதிர்ச்சியில் உறைந்து போன அந்த நேரத்தில் அந்த பகுதியில் படப்பிடிப்பிற்காக சென்ற நடிகர் ஜெமினி கணேசனும் நடிகை சாவித்திரியும் புயலுக்குள் சிக்கி காணாமல் போய்விட்டார்கள் என்ற தகவலும் சேர்ந்து பரவ இந்தியா முழுவதுமே பரபரப்பு தொற்றிக் கொண்டது. கடலுக்குள் மூழ்கிவிட்ட தனுஷ்கோடியை பார்வையிட அன்றைய முதல்வர் பக்தவச்சலம் அவர்கள் வருகை தந்தார். மண்ணோடு மண்ணாகி போன அந்த ஊரை பார்த்து கண்கலங்கினார். பல 100 பேரை கடல் இழுத்து சென்று விட்டதால் தனுஷ்கோடியை மக்கள் வாழ தகுதியற்ற பேய் நகரமாக அறிவிக்கப்பட்டது. இந்த சோகம் நடந்தது 1964ஆம் ஆண்டு டிசம்பர் 22ஆம் தேதி. 62 வருடங்கள் இதோ கடந்து போய்விட்டன. ஆனால் தனுஷ்கோடியில் இப்போதும் சோகம் படர்ந்து கிடக்கின்றது. கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்ட பல 100 பேர்களது ஆத்மா அங்கே ஆவியாக சுற்றுவதாக மக்கள் சொல்கின்றார்கள். இரவு நேரங்களில் மரண கூக்குரலும் ரயில் ஓடும் சத்தமும் இன்றும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. பெண்களின் அழுகுரலும் ஒலிக்கின்றது. விண்வெளியில் விசித்திர கோலங்கள் தென்படுகின்றன. அந்த பகுதிக்கு வரும் கப்பல்களும் விமானங்களும் திசையறியும் திறனை இழப்பதால் அந்த பாதையையே அவர்கள் தவிர்த்து விடுகின்றார்கள். அறுபத்தி 2 ஆண்டுகளுக்கு முன்னால் தனுஷ்கோடி எப்படி இருந்தது? புயலும் அலையும் சேர்ந்து அந்த நகரை எப்படி சின்னாபின்னப்படுத்தியது? பல 100 பேர்கள் அங்கே எப்படி மடிந்தார்கள்? இப்பொழுது தனுஷ்கோடியில் என்ன மாதிரியான அமானுஷ்ய சக்திகள் உலா வந்து கொண்டிருக்கின்றன என்பதை பற்றி ஆன்மீக சிந்தனையாளர் நாராயணன் அவர்கள் இப்பொழுது நம்மோடு பேச இருக்கின்றார்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார், பூகோள ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் இந்த தனுஷ்கோடிக்கு என்னென்ன மாதிரியான சிறப்புகள் இருக்கின்றன, அதை சொல்லுங்களாம். நல்லது. தனுஷ்கோடியின் பூகோள அமைப்பே ஒரு அற்புதமானது. அது பாம்பன் தீவின் தென்கிழக்கு மூலையும் ஒரு குறுகிய மணப்பரப்பாய் அமைந்திருக்கிறது. இந்தியாவினுடைய நிலப்பரப்பில் அது பாபன் கால்வாய் மூலம் சரி பிரிக்கப்பட்டுள்ளது. ஓஹோ. அதன் ஒரு பகுதி பெண்கடலாக வர்ணிக்கப்படும். சரி. அமைதியான அமைதியா இருக்கும் அந்த கடல். அமைதியான வங்கக்கடல். வங்கக்கடல் பெண்கடலா இருக்கு. பெண்கடலா இருக்கு. சரி. இன்னொரு பக்கம் ஆண் கடலாக சொல்லப்படும். சரி. இந்து மகா ஓஹோ, ஆக்ரோஷமா இருக்கு. ஆக்ரோஷமாக இருக்கிறது. சரி. ஓ. சரித்திர காலத்தில் தனுஷ்கோடி பெருமிப்பூட்டும் வகையில் ஒரு துறைமுக நகரமாக இருந்தது. குட்டி சிங்கப்பூர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அது சிறப்பாக இருந்தது. அதே போல ஆன்மீக ரீதியிலும் அது ஒரு செழிப்பான பூமியாக திகழ்ந்தது. பெருமளவு வர்த்தகம் அங்கே நடந்து கொண்டிருந்தது.
1964 முன்பு தனுஷ்கோடியில் வளமும் மகிழ்ச்சியும் மிகுந்திருந்தன. பிரிட்டிஷுடைய ஆட்சி காலத்துல 1914 வந்து பாம்பன் பாலம் திறக்கப்பட்டிருக்குது. அந்த பாம்பன் பாலம், அதாவது பழைய பாலம், இப்போது புது பாலம் எல்லாம் திறந்திருக்காங்க. அந்த பழைய பாலம் 1914 திறக்கப்பட்ட பின்பு அந்த தனுஷ்கோடியில என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டது? 1914 பாம்பன் பாலம் திறக்கப்பட்ட பின்பு இந்தியாவுக்கும் சிலோனுக்கோ போக்குவரத்து மிகவும் பிரபலமடைந்தது. இந்த போக்குவரத்துக்கு ஒரு பிரதான மையமாக தனுஷ்கோடி இருந்தது. சென்னையில் இருந்து இந்தோ சிலோன் எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏறி தனுஷ்கோடி வருவாங்க. இங்கிருந்து தலைமன்னாருக்கு நீராவி கப்பல் மூலமாக அவங்க பயணம் செய்வாங்க. சரி. இதற்கு கட்டணமாக 80 ரூபாய் வாங்கப்பட்டது. அந்த காலகட்டத்துல வந்து தனுஷ்கோடியில எவ்வளவு வீடுகள் இருந்திருக்கும், எவ்வளவு மக்கள் வசிச்சிருப்பாங்க, என்ன மாதிரியான தொழில்களை அவர் பார்த்துட்டு இருந்தாங்க? அப்போது தனுஷ்கோடியில் 500க்கும் மேற்பட்ட வீடுகள் இருந்திருக்கும். சரி. 2000க்கும் மேற்பட்ட மக்கள் அங்கு வாழ்ந்திருப்பார். மீன் பிடித்தலோடு இலங்கையில் வணிகத்தோடு அவர்கள் தொடர்பு கொண்டிருந்தார்கள். சார், தனுஷ்கோடியை பற்றி ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. அதனுடைய இயற்கை அமைப்பை சொன்னீங்க, அதனுடைய வர்த்தக சிறப்புகள் எல்லாம் சொன்னீங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தனுஷ்கோடியை ஒரே நாள் இரவில் இந்த குரங்கு கையில் கிடைச்ச பூமாலை மாதிரி இயற்கை அப்படியே அழிச்சு சின்ன பின்னமாக பண்ணியிருக்கு. அந்த சம்பவம் வந்து 1964 டிசம்பர் 22 நடந்திருக்கு. அன்னைக்கு என்ன நடந்திருக்கு? அதை கொஞ்சம் நீங்கள் அந்த சோக கதையை கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. கண்டிப்பா. இப்போ 2004 டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி சரி சுனாமி பேரலை தமிழ்நாட்டில் கடவுர், வேதாரண்யம், வேளாங்கண்ணி எல்லா இடமும் என்ற இடங்கள்லாம் நடந்தது. அதெல்லாம் நம்ம கண் முன்னால பார்த்து மரண கூச்சலிட்டதெல்லாம் நம்ம பார்த்துட்டு. ஆனா அதை விட ஒரு மோசமான உயிர் பலிகளை காவு கொண்ட கடல் 1964 டிசம்பர் 22ஆம் தேதி தனுஷ்கோடியில் நடந்தது. அதை நினைத்து பார்க்கும் போதே நெஞ்சம் பதறுகிறது. அன்று 1964 டிசம்பர் 17ஆம் தேதி அந்தமான் கடல்ல குறைந்த காற்றல் தாழ்வு மண்டலம் உருவானது. அது புயலாக மாறி 22ஆம் தேதி இலங்கையின் வவுனியாவை கடந்து தனுஷ்கோடி வந்து பேய் ரூபமாக தாக்கியது. தனுஷ்கோடியை துவம்சம் செய்து விட்டது. அப்போது மணிக்கு 280 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று புயல் வீசியது. குழந்தைகள், பெரியவர்கள், வயதானவர்கள், பெண்கள் அனைவரும் இரவி தூங்கி கொண்டிருந்த போதே கடல் நீர் உள்ளே புகுந்து அவர்களை அடித்துச் சென்றது. கடலுக்குள்ளே இழுத்துச் சென்றது. மறுநாள் காலையிலே பார்க்கின்ற போது கடல் மண்ணில் அவங்க பிணங்கள், உடல்கள் ஒதுங்கி கிடந்த பார்த்து கண்ணீர் ஒழிக்கக்கூடிய ஒரு காட்சி. அது நினைத்தாலே சோகம் நெஞ்சை கவி கொள்கிறது. சார், அந்த புயலும் அந்த பேரலைகளும் சேர்ந்து தனுஷ்கோடியை சின்ன பின்னப்படுத்துகிற நேரத்தில் ஒரு ரயில் பாம்பன்ல இருந்து தனுஷ்கோடியை நோக்கி வந்துட்டு இருக்கு. ஆமா, அந்த ரயில் அப்படியே மொத்தமாக அந்த பேரலைகள் வந்து அப்படியே கபலீகரம் பண்ணிட்டு போகுது. இது எப்படி நடந்தது? எவ்வளோ பேர் பயணிகள் இருந்தாங்க? எவ்வளோ பேர் அதில் இறந்தாங்க? என்ன நடந்தது? அதாவது அந்த சம்பவம் கல் மனதை கூட கரைத்து விடக்கூடிய ஒரு சோகமான நிகழ்வு. நள்ளிரவு 11:55 மணி அளவில் பாம்பன் ரயில் நிலையத்தில் இருந்து தனுஷ்கோடியை நோக்கி 653 அந்த ட்ரெயின் நம்பர் உள்ள ட்ரெயின் புறப்பட்டது. 110 பயணிகளும் 5 ரயில்வே ஊழியர்களும் அதில் பயணம் செஞ்சாங்க. இதில் என்ன பெரிய ஒரு சோகம் என்னவென்றால், அன்று
தனுஷ்கோடியை புயல் தாக்கும் என்று அறிவிப்பு எல்லாம் வெளியானதுடன் ரயிலில் நாமளும் பயணம் செய்தால் யாரும் கேட்க மாட்டாங்கன்னு டிக்கெட்டு கூட எடுக்காத மாதிரி ஏராளமான பயணிகள் அந்த ரயிலில் ஏறினார். அதனால் அவர்களின் பலியான எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். ஏறத்தாழ 250 பேருக்கும் மேல் அதிகமாக இறந்திருப்பார்கள் என்று அஞ்சப்படுகிறது. ரயில் தனுஷ்கோடி ரயில் நிலையத்தை நெருங்குவதற்கு சில 100 மீட்டர்களுக்கு முன்பு ரயிலை ஓட்டிய டிரைவருக்கு மேற்கொண்டு அந்த ரயிலை ஓட்டி செல்வதற்கு சிக்னல் கிடைக்கவில்லை. அடித்த புயல் காற்றில் அந்த கை காட்டி பலகை அப்படியே திரும்பிவிட்டது. சரி. இதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்த டிரைவர் மனக்குழப்பத்தில் ஆழ்ந்து ரயிலை அப்படியே நிறுத்திவிட்டார். உள்ளே இருந்த பயணிகளுக்கு என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. ஒரே கும்மிருட்டு, வெளிச்சம் எதுவுமே இல்லை. ஓ ஓ என்று கூக்குரல். பயணிகள் அலற ஆரம்பித்தனர். இந்த சூழ்நிலையிலே இங்கு இருப்பது சரியில்லை. எப்படியாவது தனுஷ்கோடிக்கு ரயிலை ஓட்டி சென்றால் புயலிலிருந்து தப்பிவிடலாம், அனைவரையும் காப்பாற்றி விடலாம் என்று முடிவு செய்து ரயிலை இயக்கினார். நீண்ட விசில், அபாய ஒலி எச்சரிக்கை மணி அடிப்பதை போன்று எழுப்பிவிட்டு வண்டியை மெதுவாக ஓட்டி செல்கிறார். அந்த நேரத்தில் நிதி வலியது என்பதைப் போல ஆஹாவென்று வந்தபோது இரைச்சல் அலை, 25 அடி உயரத்துக்கு மேல் எழும்பிய பேரலை. சரி. அத்தனை ரயில் பெட்டிகளும் கடலுக்குள் கவிழ்ந்து விட்டன. அந்த நேரத்தில் புயல் காரணமாக தகவல் தொடர்பு சாதனங்கள் அனைத்தும் செயலிழந்து விட்டன. தனுஷ்கோடியில் என்ன நடக்கிறது என்று யாருக்குமே தெரியவில்லை. வானிலை அறிவிப்பு தனுஷ்கோடியில் புயல் என்று மட்டும்தான் வந்தது. இந்த கோர சம்பவம் வெளியே தெரிவதற்கு இத்தனை பேர் இறந்து அந்த தகவலை வெளியே தெரிய 2 நாட்கள் யாருக்கும் வெளியுலகிற்கு தெரியவில்லை. ஓஹோ, அவ்வளவு பெரிய சம்பவம் நடந்தது வெளியுலக தெரியல. அந்த அளவுக்கு தகவல் தொடர்பு சாதனங்கள் துண்டிக்கப்பட்டு. இந்த புயல் பேரழிவால தனுஷ்கோடியுடைய ஒரு பகுதி அப்படியே கடலுக்குள் மூழ்கி விட்டது அப்படின்னு சொல்றாங்களே, அது என்ன அளவுல எவ்வளவு பெரிய பகுதி கடலுக்குள்ள மூழ்கிச்சு? அந்த புயலும் பேர அலைகளும் தனுஷ்கோடியையே புரட்டி போட்டு அழித்து விட்டது. சுமார் 7 கிலோமீட்டர் நீளம், 1/2 கிலோமீட்டர் அகலம் கொண்ட நிலப்பரப்பு அப்படியே கடலில் அமிழ்ந்து விட்டது. அங்கு இருந்த ரயில் நிலையம், தபால் நிலையம், பள்ளிக்கூடங்கள் அனைத்தும் இருந்த சுவடு தெரியாத அளவிற்கு அழிந்து அதன் மேல் மணல் மேடாகி மூடிவிட்டது. இத்தனை பேரழிவுக்கு மத்தியில தனுஷ்கோடியில இருக்கக்கூடிய கோதண்டராமர் கோயில் மட்டும் அப்படி எந்த சேதமும் இல்லாம, கீரல் எல்லாம் எதுவும் இல்லாமல் தப்பிச்சிருக்கு. அது உங்க பார்வையில எப்படி அதை பாக்குறீங்க? அது ஒரு பேர் அதிசயம்தான். கோயிலுக்கு கடல் நீர் நுழையவே இல்லை. எல்லா இடங்களிலும் வெள்ளம் போல் தண்ணீர். ஆனா அது கோயிலுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட நுழையவில்லை என்று அங்குள்ளவர்கள் தெரிவித்தனர். இதை போல இன்னொரு அதிசயமும் அங்கு நடந்திருக்கு. அந்த புயல் ராமேஸ்வரம் கோயிலை தாக்கும் என்று எல்லோரும் கருதினார்கள். அசாதாரண சக்தியால் புயல் திடீரென்று திசை மாறி தனுஷ்கோடியை நோக்கி வந்து விட்டது. ராமநாத சுவாமியினுடைய மகிமையால் தான் இது நடந்தது என்று அங்குள்ள பக்தர்கள் நம்புகிறார். இந்தியாவே உலுக்கிய இந்த பேரழிவுல தனுஷ்கோடியில மொத்தம் எவ்வளவு பேர் இறந்திருப்பதாக நம்முடைய இந்திய அரசு அறிவிச்சிருக்கு. இந்த சம்பவம் தொடர்பாக பலர் பலவிதமாக கணக்கெடுப்பெல்லாம் நடத்தினாங்க. ஆனா இந்திய அரசின் ஆய்வறிக்கையின்படி இந்த அசாதாரண சம்பவத்தில் 1800 பேர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சார், ஒரே ஒரு புயல் ஒரே ஒரு நாள் இரவுல ஒரு அற்புதமான ஒரு நகரத்தை ஒரு பேய் நகரம் அப்படின்ற மாதிரி தனுஷ்கோடியை ஆகியிருக்கு. ஆமா, அந்த பேய் கதைகளுக்கும் அந்த நகரத்திற்கும் உள்ள என்ன மாதிரியான தொடர்புகள் இப்போ இருந்துட்டு இருக்கு? உங்களுக்கு ஒரு
தகவலை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். தனுஷ்கோடியில் நடந்த பேரிழப்புகளால் ஏகப்பட்ட அமானுஷ்ய சக்திகள் அங்கே உலா வருகின்றன. சரி. ஆவிக்கதைகளும் பேய்க்கதைகளும் தனுஷ்கோடி ஆட்டு வைக்கின்றன. இயற்கையாக மனிதர் மரணம் அடைந்தால் அவர்களுடைய ஆவி நேரடியாக பிதுர்லோகத்துக்கு சென்றுவிடும். ஆனால் இயற்கை சீற்றங்களால் துர்மரணங்களால் இறப்பை சந்தித்தவர்களுடைய ஆவிகள் நேரடியாக ஆவி உலகத்திற்கு செல்லாமல் தாங்கள் வசித்து வந்த இடங்களையே சுற்றித் திரிகின்றன. இதனால் அவர்கள் நள்ளிரவு நேரத்தில் மீதி உலா வருவார்கள். பகல் நேரத்தில் பெரும்பாலும் வரமாட்டாங்க. சரி. நள்ளிரவு நேரத்தில் வருவாங்க. அப்படி போயிட்டு அவர்களுடைய ஒரு அமானுஷ்ய ஒரு சூழல் குரல் ஊழையிட்டு வருவார்கள். இந்த உருவங்கள் நடமாட்டத்தை எல்லாம் பார்க்கின்ற பொழுது நாய் போன்ற பிராணிகள் கண்களுக்கு அது நன்றாக தெரியும். இது போன்ற சம்பவங்கள் தான் தற்போது தனுஷ்கோடியில் நடைபெற்று வருவதாகவும் அமானுஷ்ய சக்திகளின் கூக்குரலை கேட்பதாகவும் அங்கு உள்ளவர்கள் தெரிவிக்கின்றனர். சார், தனுஷ்கோடியில் ஏற்பட்ட பேரழிவு, அப்புறம் ஒரு 6 ரயில் பெட்டியை அப்படியே கடலுக்குள்ள உள்வாங்கிக்கிட்டது, இப்படிப்பட்ட உண்மையான சம்பவங்கள்லாம் ரொம்ப தாமதமாக தான் வெளி உலகுக்கு தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் தெரிஞ்ச பின்னால தமிழக அரசு சார்பில் அங்கே முதலமைச்சர் வந்து தனுஷ்கோடி போய் பார்வையிட்டிருக்காங்க. பார்வையிட்டுட்டு அது மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற பேய் நகரமாக அறிவித்ததாக சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மை? உண்மைதான். சரி. அன்றைய முதலமைச்சர் எம் பக்தவத்சலம் அவர்களும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் நேரடியாக தனுஷ்கோடிக்கு சென்று விபத்து நடைபெற்ற இடங்களை எல்லாம் பார்த்து கண்கலங்களாக. அடுத்த சில நாட்களிலேயே அரசு தனுஷ்கோடியை மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற பேய் நகரம், கோஸ்ட் டவுன், அன்பிட் ஃபார் லிவிங் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்துவிட்டனர். அதனால் தனுஷ்கோடியில் தப்பிப்பிழைத்த மக்கள் அனைவரும் நடராஜபுரம் மற்றும் ராமகிருஷ்ணாபுரம் போன்ற பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டனர். சரி. அன்று முதல் தனுஷ்கோடியில் புதிய குடியிருப்புகள் கட்டவோ மின்சார இணைப்புகள் பழகுவதற்கோ அரசாங்கம் அனுமதி மறுத்துவிட்டது. சார், இந்த 1964 டிசம்பர் 22 அந்த பேரழிவு நடந்திருக்கு. அதற்கு முன்னால தனுஷ்கோடி மக்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை உணர்வு கொடுக்கறது மாதிரி, சில அவங்களை காப்பாற்றுறது மாதிரி சில அமானுஷ்ய சம்பவங்கள் கடல்லையும் கடல் கரையிலையும் நிறைய நடந்திருக்க. கண்டிப்பா அதெல்லாம் நீங்க பார்த்து விசாரிச்சிருக்கீங்க. அந்த சம்பவங்கள் எல்லாம் சொல்லுங்களா? அதாவது புயல் தாக்குவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பாகவே சரி. கடல்ல இருந்த மீன்கள், ஆயிரக்கணக்கான மீன்கள் செத்து கரை ஒதுங்கின, கடல் நீரில் மிதந்தன. டிசம்பர் 22 மாலை கடல் ஒரு அசாதாரண அமைதியோடு உள்வாங்கியிருக்கு. அப்போது கடல் நீர் கருநீல நிறத்தில் இருந்து கருப்பு நிறமாக மாறிற்று. கடற்கரையோரம் வழக்கமாக காணப்படும் மீன்கள் ஆழ்கடலுக்கு சென்ற வண்ணம். சரி. பொதுவாக மீனவர்கள் கடலில் புயல் மறிகிறது என்று கடல் நீரின் வாசனையை வைத்து அறிவார்கள். புயல் வீசிய அன்று ஒரு அழுகிய வாசனை வீசியதாக மீனவர்கள் தெரிவித்தார். ஆக ஒரு பேரு அழிவிற்கான அத்தனை அம்சங்களும் கடலில் தனுஷ்கோடியில இப்போ என்ன மாதிரியான திகில் அமானுஷ்ய சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு? நீங்க அந்த பகுதி மக்களை சந்திச்சீங்க, அவங்க என்னவெல்லாம் சொல்றாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு திகிலோடு அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க? தனுஷ்கோடி ஒரு பேய் நகரம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கு தற்போது
சில அமானுஷ்ய சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. தனுஷ்கோடி ரயில் நிலையத்தின் இடிபாடுகளுக்கு இடையே நள்ளிரவு நேரங்களில் ரயில் ஹாரன் அடிக்கக்கூடிய சத்தம் கேட்கு. மயான அமைதி நிலவுகின்ற இரவு நேரத்தில் ரயில் ஓடுவதை போன்ற ஒரு சத்தம் அங்கு கேட்பதை இன்றும் அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். சரி. விபத்துக்குள்ளான ரயில் ஓட்டுநர் கடைசி நேரத்தில் நீண்ட நேரம் விசிலை ஊதினார். அந்த சத்தம் இன்றும் கேட்கிறது. இது இந்த அமானுஷ்ய சம்பவங்கள் தனுஷ்கோடியின் அமைதியை குலைக்கின்ற விதத்தில் இருக்கிறது. இன்று கூட புயல் வீசிய டிசம்பர் 22, 23 தேதிகளில் அங்குள்ள கடற்கரை ஓரங்களில் மனிதர்கள் ஐயோ காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று அபய குரல் எழுப்பி உதவி கேட்கக்கூடிய ஒரு குரல் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. ஒழிச்சிட்டே இருக்கு. ஓஹோ. உள்ளூர் மீனவர்கள்லாம் இதை அடிக்கடி கேட்டு சரி. தங்களுடைய அச்சத்தை வெளிப்படுத்த வண்ணம் இருக்கிறார்கள். அந்த மணற்பரப்பில் வித்தியாசமான ஒளிக்கோலங்கள் நகர்வதாகவும் வானத்தில் வெள்ளை உருவில் சில உருவங்கள் தென்படுவதாகவும் அது அந்த விபத்தில் இறந்தவர்களுடைய ஆன்மாக்கள் தான் என்று அந்த பகுதி மக்கள் ஒரு பயத்துடன் தெரிவிக்கின்றனர். தனுஷ்கோடியின் புயலில் திக்கி சேதாரமடைந்த இடங்களில் அங்குள்ள தேவாலயமும் ஒன்று. இப்போது புனித அந்தோனியார் தேவாலயத்தின் எஞ்சிய சுமைகளிடையே தேவாலய பாடல்கள், பிரார்த்தனையின் போது பாடக்கூடிய தேவாலய பாடல்கள் மெல்லிய குரலில் கேட்பதாக சிலர் கூறினர். அதுபோல சிதிலமடைந்த பள்ளி வளாகத்தில் குழந்தைகளுடைய விளையாட்டு சத்தமும் சிரிப்பொலியும் கேட்கிறோம். இந்த இடங்கள் யாவும் புயலின் போது பல உயிர்களை பறிகொண்ட இடங்கள் என்பதால் அந்த துயரத்தின் சோகம் அந்த பகுதியில் இன்னும் தொட்டிக்கொண்டிருப்பதாக தெரியும். 1960ஆம் ஆண்டு காலகட்டத்தில் அப்போது பிரபலமாக இருந்த ஆடைகளை சில உருவங்கள் அணிந்து கொண்டு நடமாடுவதாகவும் அதை பார்த்து சிலர் அந்த உருவத்தின் அருகே செல்கின்ற பொழுது திடீரென்று அந்த உருவங்கள் மறைந்து விடுவதாகவும் இன்றும் சிலர் கூறுகிறார். உயிர் பயத்தில் சில பெண்கள் அலறது மாதிரியும், சில பெண்கள் தங்களை காப்பாற்றும்படியாக அவர்கள் அபய குரல் எழுப்புறது மாதிரியும் சத்தங்கள் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறதா சொல்றாங்களே, இதுல எந்த அளவுல உண்மை இருக்கு? அது இந்த அங்குள்ள தேவாலயத்தின் சிதைந்த இடிபாடுகளுக்கு இடையே ஒரு பெண் அலுவலாக அதுக்கு பணியில் இருக்கக்கூடிய காவலர்கள் தெரிவிக்கிறாங்க. திடீரென்று பயத்தில் அலறும் சத்தம் அங்கு கேட்கிறது. இரவில் அங்கு செல்பவர்கள் திடீரென்று அவர்களை அறியாமலே திசை மாறி சென்று விடுகிறார். ஓஹோ, சரி. திசையறியும் திறன் அறியும் திறன் அவர்களை இழந்து கால் போல போக்கி அவர்கள் சென்று விடுவது இன்றும் நடக்கிறது. நவீன ஒரு அறிவியலுக்கே சவால் விடக்கூடிய ஒரு அமானுஷ்யத்தை பத்தி நான் உங்கள்ட்ட பேச விரும்புறேன். சொல்லு. அந்த பகுதியில் வரக்கூடிய கப்பல்கள், அந்த பகுதியில் மேல் நோக்கி செல்லக்கூடிய விமானங்கள் எல்லாமே காந்த ஈர்ப்பு விசையால பாதிக்கப்படுறதாகவும், அதனால் அவங்க திசை தெரியாமல் தவிப்பதாகவும், அதனால அந்த பகுதியில செல்வதையே தவிர்க்கிறதாகவும் சொல்றாங்களே, அது உண்மைதானா? அது உண்மைதான். சரி. அதாவது தனுஷ்கோடிக்கும் இலங்கைக்கும் இடையே ராமசேது பாலம் ஒன்று இருக்கு. அதுல மணல் திட்டுகள் நிறைய இருக்கு. அந்த இடத்துக்கு போகும்போது அந்த ஈர்ப்பு விசையில் ஒருவித மாறுபாடு இருப்பதாக மாலுமிகள் தெரிவிக்கின்றார்கள். சரி. அந்த பகுதியை நெருங்கும் போது அது திசை மாறு கருவி மாறுபாட்டான திசை தெரிவிக்கிறதாக இன்னும் சொல்கிறார். திசை காட்டும் கருவியே செயல்படாத அளவு அதுவும் சுழலுக்கு நிலை வருது.
அந்த கண் இமைக்கக்கூடிய நேரத்துல, அந்த 6 ரயில் பெட்டிகள அப்படியே அந்த ஆழி பேரலை அடிச்சு கடலுக்குள்ள கொண்டு போயிருக்கு இல்லையா? அதே இப்ப கண்டுபிடிக்கிறதுக்காக ஏதாவது ஆழ்கடல் ஆராய்ச்சிகள் ஏதாவது நடந்திருக்கா? அதுல என்ன முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கு? சமீபத்துல சில ஆய்வுகள் அங்கு நடத்தப்பட்டிருக்கின்றன. சரி. அரிச்சல் முனை ஆ. அப்பால் 500 மீட்டர் தொலைவில் கடலுக்கு அடியில் 30 அடி ஆழத்தில் மணலில் புதைந்த நிலையில் ஓ! ரயில் பெட்டிகளின் சில பாகங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. சரி. தொடர்ந்து அங்கு ஆராய்ச்சி நடத்த முடியாத அளவிற்கு சில சக்திகள் அங்கு தடுப்பதாகவும், தமான்சிய சக்திகள் அதை செயல்பட விடாமல் தடுப்பதாகவும் சிலர் சொல்றாங்க. இவ்வளவு பெரிய சோகம் நடந்து 62 வருஷங்கள் ஆயிடுச்சு. இப்ப அந்த தனுஷ்கோடி எப்படி இருக்கு? அங்குள்ள மக்கள் நிம்மதியா வாழ்றாங்களா? இந்த அமானுஷ்ய சக்திகளுக்கு மத்தியில அவங்களால மகிழ்ச்சியாக வாழ முடியுதா? தனுஷ்கோடி இயற்கையாகவே அமானுஷ்யம் நிறைந்த ஒரு பகுதி. இரு பக்கமும் கடல் சூழ்ந்துள்ளது. எந்த நேரத்தில் கடல் வீட்டுக்குள் புகும் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. சரி. அந்த மக்கள் எல்லாம் ஒரு அச்சத்தினுடைய ஒரு அச்சப்பட்டுக்கிட்டே தான் இன்னும் இருந்துட்டு இருக்காங்க. 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் அங்கு குடிசை அமைத்து வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் மீன்பிடிக்க செல்லும்போது சில அமானுஷ்ய நிகழ்வுகள் நடைபெறுவதை கண்கூடாக பார்க்கிறார்கள். அதிகம் நடக்கும் இடங்களுக்கு அவர்கள் சென்று இந்த அமானுஷ்ய சக்திகள் இருப்பதாக கருதப்படும் இடங்களுக்கு போய் அவர்களுக்கு சில பிரத்யேக சில வழிபாடுகளை செய்கிறார்கள். சரி. ஓ! அதை செய்துவிட்டு வந்தால் நமக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும் என்று நம்புகிறார். ஓ! அந்த ஆன்மாக்களை திருப்திப்படுத்துற வழிபாடுகளை செய்துட்டு தங்களுடைய வாழ்க்கையை நடத்தியது. தொடர்ந்து அவங்க பயணப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இந்த சம்பவம் இந்த பேரழிவு நடந்து 62 வருஷங்கள் ஆயிருக்கு. நிறைய பேர் அங்க மடிந்து போனாலும் ஒரு சிலர் உயிர் வாழ்ந்திருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு 75, 80 அந்த மாதிரி வயசுல இறந்துருப்பாங்க. இப்போ இதுல ஒரு 75 வயதான மீனவரான புருஷோத்தமன் அப்படிங்கிறவருடைய பேட்டியே நீங்க குறிப்பிட்டு சொல்லியிருந்தீங்க. அவரு என்ன சொல்றாரு? அவர் அங்க இறந்து போனவர்களை பத்தி என்ன சொல்றாரு? அங்க இருக்கக்கூடிய அமானுஷ்யங்களை பத்தி என்னவெல்லாம் சொல்றாரு? நல்லது. அவரு புருஷோத்தமனுக்கு 13 வயதாக இருந்தபோது இந்த துயர சம்பவம் நடந்தது. சரி. அவரை சந்திச்சு பேசிட்டு இருக்கும்போது அவரு அந்த அதிர்ச்சியில் இன்னும் மீளல. அதை நினைவு கூறும் போதே உடலெல்லாம் ஒரு நடுக்கம் விட்டு சொல்றாரு. குடிசை போட்டு கடல் ஓரத்துல இருக்காரு. இப்பவும் அங்கே வாழ்றோம். இருக்காரு. சரி. அவர் சொல்றாரு, எல்லாமே இங்க இல்லையே, இங்க எல்லாம் வாழ்றதுக்கு தகுதியான இடம் இன்னும் அரசே அறிவிச்சிருக்காங்களே, நீங்க ஏன் இங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, அரசு அறிவிச்சிருக்காங்க, ஆனா இது எங்களுடைய மூதாதையர்கள் வாழ்ந்த பூமி. சரி. அந்த இடத்தை விட்டு நாங்க போறதுக்கு நாங்க விரும்பல. நிறைய பேரு செத்து போயிட்டாங்க, இந்த சம்பவங்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. நாங்களும் பார்த்தோம், எல்லாம் பண்ணணும். ஆனா இந்த சம்பவத்துல செத்து போனதாக சொன்னவங்கிட்ட இன்னும் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். ஓ! சரி. ஆவிகளோட பேசிட்டு இருக்கோன்றாரா? ஆவிகளோடு நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்க செத்து போனதாகவே நாங்க நினைக்கல. அவர்கள் அருவ நிலையில இருந்து எங்களுக்கு உதவிதான் செய்யறாங்க. ஓ! அந்த ஆத்மாக்கள்லாம் உதவி பண்ணுதுன்னு சொல்றாரு. ஆத்மாக்கள் எங்களோட உறவினர்கள் நாங்கள் பலரை இந்த இழந்துட்டோம். இருந்தாலும் இன்னும் நாங்க அவங்ககிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு அவர் என்கிட்ட சொல்லும்போது உள்ளபடியே உடலெல்லாம் புல்லரிச்சு போய்விட்டு. சரி. சார், அந்த பேரழிவு நடந்த காலகட்டத்தில் இன்னொரு சினிமாவில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவம்னு நடந்தது. அதாவது காதல் மன்னன் ஜெமினி கணேசனும் நடிகர் திலகம் சாவித்திரியும் சேர்ந்து ஒரு ஷூட்டிங்குக்காக தனுஷ்கோடி பக்கத்தில் போனதாகவும், அந்த நேரத்தில் அடித்த புயலில் அவங்க 2 பேருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு கூட ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது. கொஞ்ச நாள் அவங்கள பற்றி உள்ள தகவல்களே இல்லாமல் இருந்து அதில் என்ன நடந்தது? கடைசியில் அவங்க எப்படி மீண்டு வந்தாங்க? தனுஷ்கோடியில் புயல் வீசிய அன்று சரி. காதல் மன்னன் ஜெமினி கணேசனும் நடிகத்தில் சாவித்திரியும் ஒரு பட ஷூட்டிங்காக
ராமேஸ்வரம் போயிட்டார். அங்கிருந்து தனுஷ்கோடிக்கு வந்து காலையில கடல்ல புனித நீராடி விட்டு அதாவது டிசம்பர் 22 டிசம்பர் 22 காலையில் புனித நீராடினாங்க. இவங்க 2 பேரும் கூட அவருடைய மகள் விஜய சாமுண்டீஸ்வரியையும் கூட கூட்டு போயிருந்தாங்க. சரி. போயிட்டு தனுஷ்கோடியிலே அங்கே தங்கியிருந்தாங்க. அந்த இயற்கையில் கடல் சூழ்ந்த அந்த இடங்களை எல்லாம் பார்த்துட்டு சரி. சாவித்திரிக்கு வந்து அங்கேயே தங்க வேண்டும், அந்த இரவு அங்கேயே தங்க வேண்டும் அப்படின்னு விருப்பம் ஏற்பட்டது. தனது ஆசையை கணவரிடம் தெரிவித்தார். சரி. ஆனால் அங்குள்ள மீனவர்கள் எல்லாம் சேர்ந்து கடல் சீற்றம் அதிகமாக இருக்கிறது, புயல் வரும் போல் தெரிகிறது, நீங்கள் இங்கு இருப்பது நல்லதல்ல, உடனே கிளம்பி ராமேஸ்வரத்துக்கு சென்று விடுங்கள் என்று சொல்லவும் சரி. மனமின்றி அங்கிருந்து சாவித்திரி புறப்பட்டு ராமேஸ்வரத்தில் ஒரு விடுதியில் தங்கியிருந்தார். ஓ சரி. அன்று இரவு திடீரென்று நரிகள் ஊளையிட்டன, ஆந்தைகள் கத்தின, நாய்கள் தொடர்ந்து குறைத்துக் கொண்டிருந்தன. இதெல்லாம் பார்த்துட்டு சாவித்திரி படுக்கையில் இருந்து தூக்கம் வராமல் புரண்டு இருந்து உட்கார்ந்தார். அவள் இருக்கும்போது ஜெமினி கணேசனும் பக்கத்துல இருந்துட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியவில்லை, இந்த மாதிரி இருக்கிறது அப்படின்னு. அன்று இந்த சூழ்நிலையில் அந்த காலகட்டத்தில் இவர்கள் மிகவும் பிரபலமான நடிகர்களாக திரைவானில் வலம் வந்தார். ஜெமினி கணேசனையும் சாவித்திரியும் பார்ப்பதற்காக தனுஷ்கோடியில் இருந்து ஒரு 100க்கும் மேற்பட்டவர்கள் ரசிகர்கள் ராமேஸ்வரம் வந்து அவர்கள் தங்கியிருந்த அறை முன்பு நின்று அவர்களை பார்ப்பதற்காக காத்திருந்தனர். சரி. துரதிர்ஷ்டவசமாக அன்று இரவே தனுஷ்கோடியில் புயல் ஏற்பட்டு விட்டது. இவர்களெல்லாம் இங்கு வந்ததினால் அவர்கள் உயிர் காப்பாற்றப்பட்டனர். ஜெமினி கணேசனை பார்க்க வந்தவங்க எல்லாம் உயிர் பிழைச்சிட்டாங்க. வந்ததனால் அவர்கள் எல்லாம் உயிர் பிழைத்தார்கள். ஒரு சோகமான சம்பவம். இங்கு பார்க்க வந்தவர்களுடைய மனைவி குழந்தைகள் எல்லாம் கடலோடு போய்விட்டார். அதன் பிறகு மறுநாள் காலை ஜெமினி கணேசனும் சாவித்திரியும் ராமேஸ்வரத்தில் இருந்து பாம்பனுக்கு போவதற்கு வழி தெரியவில்லை. சரி. இந்த பரபரப்பான சூழ்நிலை மறுநாள் காலையில் எல்லா பத்திரிகைகளிலும் வெளிவர சாவித்திரியும் ஜெமினி கணேசனும் புயலில் சிக்கி கொண்டார்கள், அவர்கள் கதி என்ன ஆனது என்று தெரியவில்லை என்று ஒரே பரபரப்பாக திரையுலகமே வந்து ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. எத்தனை நாள் கழிச்சு அப்புறமா அவங்க உயிரோட இருக்கிறதே தெரிய வந்தது? 2 நாள் தெரியல. அதன் பிறகு வந்துட்டு ஓரளவு அதை பார்க்க வந்து அவர்கள் அங்கிருந்து வெளியேறுவதற்கு வழி இல்லை. முதலமைச்சர் பக்தவச்சலம், அமைச்சர் கக்கன் ஆகியோரெல்லாம் அங்கு வந்து பார்க்கின்ற பொழுது ஜெமினி கணேசன் கக்கனை பார்த்து எங்களை பாம்பன் வரைக்கும் செல்வதற்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொண்டதையொட்டி கக்கன் சென்ற ரயிலில் இருவரும் ஏறி பாம்பன் வந்து அங்கிருந்து ஒரு காரில் மண்டபம் வந்து அங்கிருந்து சென்னை வந்து சேர்ந்தனர். அதன் பிறகு ஜெமினி கணேசன் முதலமைச்சரை சந்தித்து வெள்ள நிவாரண நிதியெல்லாம் கொடுத்ததெல்லாம் தணிக்கவை. தனுஷ்கோடி ஆச்சரியம் தரும் அமானுஷ்ய பூமி, ஒரு செழிப்பான துறைமுக நகரம். ஒரே இரவில் வரலாற்றின் பக்கங்களிலிருந்து அந்த நகரம் மறைந்தது அதிர்ச்சியினுடைய உச்சம். இது இயற்கையின் சக்திக்கு முன்னால் மனித சக்தியை தோற்று போய்விடும் என்பதை நமக்கு உணர்த்துகின்றது. தனுஷ்கோடி இன்றும் அச்சுறுத்தும் பேய் நகரமாக பார்க்கப்படுகின்றது. ஒரே நாள் இரவில் மடிந்த அத்தனை ஆத்மாக்களுக்கும் தலை வணங்குவோம். தற்போது அங்கு வாழும் மக்கள் நலமாக தங்களுடைய வாழ்க்கையை தொடர வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம்.